நானும் டெல்லிக்கு போனேன், நானும் தலைவர்தான் என்று இதோடு 5 முறை புலம்பி தள்ளிவிட்டீர்கள். போதும். 3 ஆண்டுகள் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிக்கிறேன் என வீடியோ நாடகம் நடத்திவிட்டு இப்போது மட்டும் சென்றது ஏன்? தமிழ்நாட்டுக்கான நிதிக்காகவா, இல்லை உங்கள் குடும்ப உறுப்பினர் நிதிக்காகவா என்று மக்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். அதற்கான உண்மை பதில் என்ன? ஏதோ டெல்லிக்கு போய் பல ஆயிரம் கோடிகள் தமிழ்நாட்டிற்கான நிதியை கையோடு கொண்டு வந்த ரேஞ்சுக்கு பில்டப் செய்கிறீர்களே. உங்கள் குடும்பம் கொள்ளையடித்த பல ஆயிரம் கோடி ரூபாய்களையும் அதன் பின்னணியில் உள்ள நிதிகளையும் அவர்களுக்கு துணையான தம்பிகளையும் காப்பாற்றி விடலாம் என்ற நப்பாசையில்தானே பயந்து நடுங்கி டெல்லிக்கு ஓடோடி சென்றீர்கள். அதுவும் மண்ணோடு மண்ணாகி விட்டதாமே. நான் தான் சொன்னேனே, மத்தியில் நடப்பது காங்கிரஸ் ஆட்சி அல்ல, உங்கள் ஆட்சியின் ஊழலுக்கான தண்டனையில் இருந்து யாரும் உங்களை காப்பாற்ற முடியாதென்று. பின்னால் சட்டை கிழிந்தாலும் முன்னால் மேக்கப் களையாமல் மிஷின் சக்சஸ் என்ற உங்கள் கூவலுக்கு பின்னால் உங்கள் மிஷின் ஃபெயிலியர் ஆன கண்ணீர் நன்றாக புரிகிறது. ஆழ்ந்த அனுதாபங்கள். முன்னாலும் சட்டையை கிழித்து கொண்டு வந்திருந்தால் நாஸ்டாலஜியாக இருந்திருக்கும். அப்புறம் எதிர்க்கட்சி தலைவராகிய நான் எங்கு எப்படி செல்கிறேன் என்று கண்காணிக்க செலவிட்ட நேரத்தை தங்கள் அவல ஆட்சியில் நடக்கும் குற்றங்களை தடுப்பதில் செலவிட்டிருக்கலாம். ஏதேனும் பயன் இருந்திருக்கும். எப்போது பார்த்தாலும் ரைடுகளுக்கு பயந்து என்று சொல்கிறீர்களே, உள்ளபடியே கேட்கிறேன், எந்த ரைடை பார்த்து எனக்கு பயம்? இந்த ரைடுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? நீங்கள் குறிப்பிடும் உறவினர்கள் எனக்கு உறவினராகும் முன்னரே பல தொழில்களை செய்து வந்தார்கள். 2 முறை வருமான வரி சோதனைகளை சந்தித்தவர்கள். டிஸ்கிரிபன்சிஸ் இருப்பின் முறையாக கணக்கு காட்டி அதற்கான விளக்கத்தை அளிக்கப் போகிறார்கள். இதில் நான் செய்வதற்கு எதுவுமே இல்லை என்பது ஊரறிந்த உண்மை. அரசியல் ரீதியாக என்னை எதிர்கொள்ள முடியாமல் இது போன்ற போலி குற்றச்சாட்டுகளை அள்ளி தெளிப்பது வெட்கக்கேடானது. மாறாக உங்கள் வீட்டு தம்பியாவதற்கு முன் ரதீஷ் யார், அவரிடம் என்ன சொத்து இருந்தது, என்ன தொழில் செய்தார், எவ்வளவு லாபம் பார்த்தார் என்று, ரதீஷ் மற்றும் அவரை சார்ந்தவரின் சொத்து மதிப்பு என்ன, எத்தனை கம்பெனிகள் வைத்துள்ளனர், இதையெல்லாம் நேரடியாக பேச நீங்கள் தயாரா? யார் அந்த தம்பி? இத்தனை நாட்கள் உங்கள் அமைச்சர்கள் கதறியது போதாதென்று இப்போது நீங்களே களத்தில் இறங்கி கதறுவதை நான் மட்டுமல்ல, தமிழ்நாட்டு மக்களும் ரசித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள்.